சர்ச்சு சொத்து என்பது கொடியவர்களின் கூடாரமாக விற்கப்படுகிறது, கொள்ளையடிக்கப்படுகிறது. அங்க இருக்கிற ஊழியர்கள் சம்பளத்திலிருந்து பிடித்தம் பண்ணப்பட்ட தொகையிலிருந்து PF கட்டப்படல. அரசாங்க நிலங்களை அவங்க ஆக்கிரமிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தடுக்காம திமுக ஓட்டுக்காக அவர்களுக்கு துணை செல்கிறது. எனவே இப்ப மிக தெளிவாக இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த நம்ம மதுரை கேஸ் நீங்க ஆரம்பிச்சீங்க, அதுல என்ன ஆச்சுன்னா அங்க இருக்கிற இவர் கேஸ் போட்டு ஒரு சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ் தீர்ப்பு கொடுக்கிறார். இதுல தமிழக போலீஸ் 3 வருஷமா திருப்பி பல்வேறு பெட்டிஷன் கொடுத்தும் எதுவும் செய்யல. அதனால எங்க கிட்ட வந்திருக்காரு. 3 வருஷமா ஒரு ஸ்டெப்பும் எடுக்காத தமிழக போலீஸ் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எனவே CBI வழக்கு பதிவு செய்து முழுமையாக CBI விசாரிக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. முதல் நாள் அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்த உடனே மறுநாள் காலையில போய் புதிதாக இன்னொரு பெட்டிஷன், ரிவிஷன் பெட்டிஷன் போடுறாங்க. காலையில 11:30 மணிக்கு பெட்டிஷன் போட்டா வித்தின் ஹாஃப் அ டே அந்த கேஸ் அன்னைக்கே லிஸ்ட் ஆகி அன்னைக்கே 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் அவர்கள் உடனடியாக அதுக்கு ஸ்டே கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கும் திமுக ஆட்சியின் கீழ் நீதி அழிக்கப்படுகிறது. அவர்கள் அராஜகம் செய்யும் கிறிஸ்தவ சர்ச்சுக்கு துணையாக நிற்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ஏன்னா அரசாங்கம் எதிர்த்துன்னு வச்சுக்கோங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இதை எதிர்த்திருந்தார்னா 1000 கோடி ரூபாய் தமிழர்களுடைய சொத்தை அனாதைகள் ஆதரவுக்காக கொடுத்ததை இவங்க வித்திருக்காங்க, அதை பத்தி டேட்டா கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க சர்ச்சு அப்படி, அதனால CBI கோர்ட்ல எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லி இருந்தால் இந்த ஸ்டே கிடைச்சிருக்காது. ஸோ திமுகவுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எதிர்க்கலன்னு சொன்னாதான் இந்த ஸ்டே கிடைக்க முடியும். எனவே திமுக அரசு என்பது தமிழர் சொத்துக்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கும் சர்ச்சுக்கு உதவுகிறது.